ஏல சாயந்தரம் ஆயிட்டுல வடை வாங்கி தந்துட்டு போ முக்கு கடையில. புட்டு கலவி மணி 4:30 தான் ஆகுது. அவர் 5 மணிக்கு தான் வடை போடுவாரு. இப்பவே வாங்கிட்டு வர சொல்லுதா. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியாம நீ என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? வடையா வடை. அப்ப இன்னைக்கு என்ன நாளு? பிப்ரவரி 14. அதுக்கு தான் சார் இப்படி டிப்டாப்பா போய் கிளம்பி கண்ணாடிலாம் போட்டு எதுக்குடா சூட்கேஸ் எடுத்துட்டு போறா? எதுக்கு நான் எடுத்துட்டு போவேன்? உனக்கு என்ன டீ? பேசாம இரு. நீ சரியாச்சு நான் போயிட்டு வரேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏல தனுசு, ஆச்சிக்கு வடை மட்டும் வாங்கி தந்துட்டு போல. ஆச்சிக்கு வடை திங்கலன்னா தின்ன மாதிரியே இருக்காது. இன்னைக்கு வேற நீ கண்ணாடிலாம் போட்டு உண்மையிலே ஆக்டர் தனுசு மாதிரியே இருக்க தெரியுமா? ஆச்சிக்கு வடை மட்டும் வாங்கி தந்துட்டு போமா. சரி, தனுசுன்னு வேற சொல்லிட்டியா? வேற என்ன செய்ய? சரி, காசு தா பாப்பு. எவ்வளவு வச்சிருக்க? என்னால 500 ரூபா இருக்கு. வடை வாங்கிட்டு மீதி காசு கொண்டு வாண்ணா. உனக்கு வேணாம், ஏதோ 2 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிக்கோ. 2 ரூபாய்க்கு சாக்லேட்? உனக்கு கொழுப்பு தான் கிளவி. உங்க ஆத்தங்களை காணோம். வெளியில தான் நின்னுட்டு இருந்தா. இப்போ வந்துருவா. எத்தனை வடை வாங்கணும்னு சொல்லவே இல்ல. எனக்கு ஒரு 2 வடை, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரு உங்க ஆத்தாக்கு 1, மொத்தம் ஒரு 5 வடை வாங்கு. கிளவி, எனக்கு 2 வடை வேணும். பின்ன நீ தின்னுட்டு இருக்கும்போது வடை புடிங்கி தின்னா பாத்துக்கோ. அது வேற, இந்த லூசு பிறவை தின்ன மாதிரியே இருக்காது. நேத்து இப்படிதான் செஞ்சா. இலை கூட 2 வடை வாங்கிக்கோல. ஒரு 7 வடையா வாங்கிட்டு வா. சரி. போற போக்கே சரியில்லையே. கண்ணாடி, சூட்கேஸ், கலர் கலர் Dress என்னமா இருக்கு. மெண்டல் கலவி. கையில காசு இல்லாம சாக்லேட் வாங்க முடியாம இருந்தேன். அதுவா கூப்பிட்டு கையில காசு கொடுக்கு. நல்ல வேலை. அப்படியே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. வடை வேணுமா? வடை. ஒரு நாள் வடை திங்கலன்னா உனக்கு என்னமா? சாக்லேட் வாங்குதோ, துணைக்கு சுரேஷ கூப்பிடுதோ, நம்ம ஆள்கிட்ட போய் இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணுதோ. இது தனுசு மாதிரி இருக்கு. இவன் எங்க போறான் இந்நேரம்? ஏடா எங்க போற? ஏமா நீயா? நான் தான்ல, வேற யாரு? இந்த Dress ஏன்டா தூக்கி போட்டிருக்க? இது பொங்கலுக்கு எடுத்த Dressலால அழுக்காய் பேரு. இது எதுக்கு இப்ப எடுத்து போட்ட? எங்கிட்டு போற நீ இப்போ? கண்ணாடி எதுக்கு நீ ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போற? ஓ மகர, அது ஒண்ணு சூர்கேஸ் இல்ல. இப்ப எங்கிட்டு போற நீ? ஏல என்னல கையில காசெல்லாம் வச்சிருக்க? அம்மாட்ட தல, அம்மா பத்திரமா வச்சிருக்கேன். அப்படி எங்க போறான் இவன் அவசரமா? இந்த பையன் என்னத்த சொல்லிட்டு போறான்? ஒன்னும் புரிய மாட்டிக்கி. வடை வாங்கிட்டு போங்க. எங்க ஆத்தா என்ன காசா கொடுத்து வச்சிருக்கா என்கிட்ட? அவளுக்கு என்ன வடை இல்லாம காபி குடிக்க முடியாதோ? சும்மா காபிய மட்டும் குடிப்பா. ஏல மாப்ள, ஏல பாத்ரூம்ல இருந்தோம்ல நீ போன் போடும்போது, அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர நேரம் ஆயிட்டு. என்ன விஷயம்? என்ன சொல்லு? எதுக்கு இப்படி பறக்க? அதுவும் இல்ல, இது என்ன Dress, கோலம், கண்ணாடி, என்ன என்னாச்சுல? இன்னைக்கு என்ன நாள்ல? வெள்ளிக்கிழமை. அதுக்கு என்னல? ஏல நீ சொல்ல, நீ போய் சொல்லம்ல, நான் எடுத்துக்கல.
ஏல மச்சான் இப்படிலாம் சொல்லாதல. நீ இருக்க தைரியத்துல தான் நானே சொல்லான்னு இருக்கேன். ஒரு துணைக்கு வாழைய கூட. சரி வந்து தொலை, எங்க போகணும் யாருன்னு முதல்ல நீ சொல்லவே இல்ல. ஏல, அதெல்லாம் ஒரு பிள்ளையால, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையால. ஏல இங்க இரு. யாருமா இருந்தாலும் அவ என் ஆளு. அவளெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்க மவன உன் மண்டைய பேத்துறத பாத்துக்கோ. நாளைக்கு அவ உனக்கு அண்ணியா வரப்போறவ பாத்துக்கோ. ஏப்பா விடு, தெரியாம சொல்லிட்டேன் போதுமா, வா போவும். அதெல்லாம் இருக்கட்டும், அவ எப்படில எனக்கு அண்ணியாவா? ஏ ஆண்டவா, தாங்க முடியல, வா போவோம் அப்போ. ஏல, அந்த பிள்ளை எங்க வீட்ல இருக்கு. அவ காலையிலே எங்க வீட்ல ஒருத்தி இருக்கா பாரு, எங்க அக்கா. அவளை கூட்டிட்டு வெளியில போனா அவ ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு நேரம் பார்க்ல தான் இருப்பாவோ. எல்லாம் ஓகே தான்ல, இந்த கண்ணாடி மட்டும் தான் பிச்சைக்கார பைய மாதிரியே இருக்கேன். அதை மட்டும் கழட்டி வச்சிரேன். ஏல, உங்க ஆட்சிக்கு கண்ணுக்குன்னு தெரியுமா தெரியாதா? யாருன்னு கேட்டா சொல்லவும் மாட்டிக்க. என்னதான் செய்ய போற நீ இப்போ? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுதான். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை போய் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்கப்ல? அதெல்லாம் யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. கழுத சொல்லிரு, அத பூவெல்லாம் வாங்கிட்டே வச்சிட்டே சொல்லிட்டேனா வேலை முடிஞ்சது. நீங்களும் எதையும் தப்பா நினைக்க கூடாது. நான் எதுக்கிட்ட நினைக்க போறேன்? எனக்காட்டி வாங்கி வச்சிருக்கப்போ. சீச்சி, உங்களுக்குலாம் இல்ல. உங்களுக்கு இப்ப புரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு. ஒண்ணும் புரியலையா? சரி பாப்போம் என்னதான் நடக்குன்னு. உங்களுக்கு எது gift வரலையாக்கா? இல்ல நீங்க யாருக்கும் கொடுக்கலையா? இதெல்லாம் யாரு மனுஷியா மதிச்சு கொடுக்க? வந்துச்சு டீ, நிறைய வந்துச்சு. வீட்டுல வச்சிருக்கேன். எனக்கு யாருக்கு கொடுக்க விருப்பம் இல்ல. ஆனா எங்க அம்மாக்கு தான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அம்மாக்கு வாங்கி கொடுக்க போறீங்களா? அது மதர்ஸ் டேக்கு தான வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம். எங்க அம்மா தான் உலகத்துல எல்லாமே எனக்கு. பூ கொடுக்கதெல்லாம் சரி, பையன்லாம் நல்ல பையன் தானே? பையன்லாம் நல்ல பையன் தான். நல்ல ஒரு மாநிற கலரு. அதுக்கப்புறம் சொத்து பத்தெல்லாம் இருக்கு. எங்க மாமா கடை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சொந்த வீடெல்லாம் இருக்கு. சொந்த வீடா? உங்களுக்கு சொந்த வீடு தானே? எங்களுக்கு சொந்த வீடு தான். ஆனா நடுவுல எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம என்னைய பத்தியும் கேட்க? எல்லாம் ஒரு காரியமா தான். இது என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. பின்ன என்ன, போய் சொல்லிரு போல. அவரே வந்துட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத. யாரு இது? யாரு? நம்ம வீட்டு எருமை இந்த தனுச பையனுலாம் நிக்காவோ? இந்த தனுச பையனுக்கு தான் இவ்ளோ நேரம் இவ இவ்ளோ சீனை போட்டிருக்காளாக்கும். இவனுக்கு ஒரு பூ ஒண்ணுதான் கேடு. நான் பின்னாடி இருந்திருக்கேன். போ போய் கொடுத்துட்டு வா. வீட்டை பார்க்க போவோம். வயிறு வேற பசிக்கு. மச்சான் இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு. நான் ரெடியா இருந்துக்கோல. வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கல. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி. ஒரு பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ எதுக்கு நம்மள பார்க்காம இவனை பார்த்துக்கிட்டு சொல்லுவா? நீங்க தப்பா ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் அந்த இருக்கான் பாருங்க, அவனை பார்த்து சொல்லுங்க. சாச்சா, நான் அந்த அண்ணன்கிட்ட சொல்லல. நான் உன்கிட்ட தான் சொல்ல வந்தேன். இந்த எருமைட்ட கொடுக்கவா இவ என்னைய கூட்டி போய் பூ வாங்கியிருக்கா? முதல்ல உங்களுக்கு சொந்த வீடான்னு கேட்டா அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். சீ, இந்த கன்றாவி என் கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கே. நான் என்ன செய்வேன்? எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா, அதுக்கப்புறம் உங்க
இல்ல வந்து உங்களை என் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் சொல்லாதீங்க. நான் வாரேன். நீங்க இப்பவே சொல்ல வேண்டாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரியா? நான் வீட்டுக்கு போற நேரம் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா என் கூட வந்து பூ வாங்க வந்ததுக்கு எல்லாத்துக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்லக்கா எல்லாம்? ஆமா ஆமா ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அக்கான்னு கூப்பிட முடியாதுல்ல? சரி சரி நான் இதுக்கப்புறம் உங்களை மைனின்னு கூப்பிடுதேன்னா நான் வீட்டுக்கு போறேன். என்னது மைனின்னு கூப்பிடுவியா? நான் சொல்லி கொடுப்பேன். நீ தானே அந்த பிள்ளை கூட வந்து பூவே வாங்கி கொடுத்தது. உன்னையே முதல்ல நான் சொல்லி கொடுக்கேன் பாரு. ஏல மச்சான் மன்னிச்சிரல, நான் வேணும்னு வாங்கலல. ஏல நான் வாங்கலல, அந்த பிள்ளைய கையில கொடுத்துட்டு போகுது. ஏல ஏன் கண்ணாடிய கழட்டிட்ட? இப்ப இங்க என்ன நடந்துச்சு? நீ இவன் இப்படி சோக பாட்டு படிச்சுக்கிட்டு போறான். ஏல நின்னுல சொல்லுத கேளு. அந்த பையன் எப்போதே காசு வாங்கிட்டு போனா, இன்னும் வீட்டுக்கு வரல வடை வாங்கிட்டு. ஏமா காபி போடட்டாமா? சாயந்தரம் நேரம் ஆயிட்டு. இருட்டி என் பேர வடை வாங்க போயிருக்கான். அவன் வந்தது காப்பிய போட்டு இப்ப வந்துருவான். யாரு? சுரேஷா? அந்த நாய் வடக்கு தெருவோடியில வெளியில போய்கிட்டு இருக்கு. அது எங்க வடை வாங்க போகுது? அவன் என்னமோ என்னைய வாங்கிட்டு போனா. என் கையில காசு இல்ல, அதனால நான் வாங்காம வந்துட்டேன். என்ன டீ சொல்லுத? உண்மையாவா சொல்லுத? அப்ப அந்த பையன் வடை வாங்க போலையோ? சரியா போச்சு போ. அவன்கிட்ட எதுக்கு நீ காசை கொடுக்க? நாய் ஏமாத்திட்டு போவுன்னு நான் எங்க கண்டேன். சீ வரட்டும் அந்த பையன் வீட்டுக்கு. சரி இப்ப என்ன செய்ய? எனக்கு வடை திங்காம காப்பி குடிச்ச மாதிரியே இருக்காது டீ. போய் 4 வடை வாங்கிட்டு வாப்போம். ஏமா அப்ப காசு தா. ஏண்டெல்லாம் கையில 5 பைசா இல்ல. குடும்பமே காசு காசுன்னு பஞ்சில அரிக்குவோம். சீ அந்த ஹேண்ட்பேக்ல இருக்குன்ட்டு எடுத்துட்டு போ. போய் முதல்ல 4 வடைய வாங்கிட்டு வா. ஆட்டோ ஆட்டோ. ஆனா ஆல்ரெடி 200 ரூபா பழைய பாக்கி இருக்குமா. இப்ப நான் வாங்க போனா அவ என்ன ஏசலாம் செய்வா. போ அந்த காசை எடுத்து கொடுத்து தோட. வேற என்ன செய்ய உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு? 5 நிமிஷம் வெயிட் பண்ணி இப்ப வடையோடு வந்துருவேன். அம்மாவை கூட வச்சிருக்குது எவ்வளவு உதவியா இருக்கு. இதெல்லாம் குடும்பமா என்ன கழுதிய ஒன்னொன்னும் ஒரு திணிசாதான் இருக்கு தெரியும்.